ஹாய் வீப்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீப் டிவி. இன்றைக்கான ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒன் பீஸில் அடுத்ததான் நடக்க போகிற லைவ் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒன் பீஸ் மாங்கா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ தான் எக்கட் ஐலாண்ட் ஆர்க்கு முடிஞ்சிச்சு. அப்புறமா ஸ்டார்ட்ஸ் எல்லாருமே எல்பாஃப் நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ எல்பாஃப்குள்ளே போன ஸ்டார்ட்ஸ்க்கு என்ன நடந்துச்சு, அங்கே அவங்க என்ன என்கவுண்டர் பண்ண போகிறாங்க, அப்புறம் இன்னும் ஒன் பீஸில் பல ஆன்சர் பண்ணப்படாத மிஸ்ட்ரிஸ் இருக்குது. அந்த மிஸ்ட்ரிக்கெலாம் அட்லீஸ்ட் எக்கட் ஐலாண்ட்லேயாவது ஆன்சர் கிடைக்குமாங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நீக்கா டெவில் ஃப்ரூட் பற்றி ஏதாவது ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஏன்னா வானோ ஆர்க்கில் லூஃபியோட டெவில் ஃப்ரூட் வந்து ஒரு பேரமிஷாவே இல்லை, அது ஒரு லோகியா டெவில் ஃப்ரூட் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா எக்கட் ஐலாண்ட் ஆர்க்கில் கம் ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டெவில் ஃப்ரூட்டே இந்த உலகத்தில் இல்லை, இந்த டெவில் ஃப்ரூட்டோட பேர் வந்து மிஸ்ட்ரியாகவே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் 5 எல்டர்ஸ் அப்புறம் ஈமு எல்லோரும் சேர்ந்து இந்த லூஃபியோட டெவில் ஃப்ரூட்டை வந்து மறைக்கணும் இல்லை அழிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த டெவில் ஃப்ரூட் பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியல. ஜெயன்ஸான ரோகியம் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் லூஃபி வந்து கியர் 5 யூஸ் பண்ணுறானோ அப்போல்லாம் அவனை நீக்கான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்பாஃபோட மித்தாலஜியில் நீக்காங்கிற பேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் மாதிரி தெரியுறாங்க. ஸோ அப்போனா கன்ஃபார்ம் இந்த ஜெயன்ஸுக்கு வந்து நீக்காவை பற்றின ஏதாவது ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கான ஆன்சரை வந்து நம்ம எல்பாஃபில் போய் பார்த்தா தான் தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ரோட் பானிகிளிஃபோட இன்ஃபர்மேஷன் கிடைக்குதாங்கிறத எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒன் பீஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 ரோட் ஃபினோகிளிஃப் வேணும். பட் இப்போதைக்கு அனிமையில் 3 ஃபினோகிளிஃப் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அனிமலையும் சரி மாங்காலையும் சரி மொத்தமாக 3 ரோட் ஃபினோகிளிஃப் வந்து ஸ்டார்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜோவோலேருந்து எடுத்திருப்பாங்க. செகண்ட் ஒன் வேர்ல்ட் கேக் ஐலாண்டில் போயிட்டு பிக் மாம் கூட சண்டை போட்டு எடுத்திருப்பாங்க. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கைடாவை டிஃபீட் பண்ணி வானோவில் வந்து எடுத்திருப்பாங்க. இப்போது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரோட் பானிகிளிஃபோட இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்கட் ஐலாண்டில் தரப்போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சாங்க. பட் ஆனால் எக்கட் ஐலாண்டில் பானிகிளிஃப் பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ மேபி அட்லீஸ்ட் எல்பாஃபில் வந்து அந்த லாஸ்ட் பினோகிளிஃப் இருக்கலாம், இல்லைனா எல்பாஃபில் இருக்க மக்களுக்கு வந்து அந்த லாஸ்ட் ரோட் பினோகிளிஃப் எங்கே இருக்குன்னு தெரியலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சாலும் கிடைக்கும். அதே மாதிரி கிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்பாஃப்க்கு வரதுக்கு முன்னாடி அவன் வந்து ஒரு மிஸ்டீரியஸ் மேனை பார்த்ததா சொல்லியிருப்பான். அந்த மிஸ்டீரியஸ் மேனோட உடம்புல ஃபுல்லாக தீக்காயம் நிறையா இருக்கும். அப்புறமா இந்த ஒன் பீஸ் பற்றி இந்த மிஸ்டீரியஸ் மேனுக்கு ரொம்பவே நிறைய தெரியும்னு சொல்லியிருப்பாங்க. ராஜரோட க்ரூவுக்கு அடுத்து இந்த மிஸ்டீரியஸ் மேனுக்கு இந்த ஒன் பீஸ் கூட ஏதோ கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பிளாக் பீர்ட் க்ரூவில் இருக்க ஒருத்தன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பான், இந்த மிஸ்டீரியஸ் மேன் வந்து ஒரு பிளாக் கலர் போட்டில் தான் போவான், அப்புறமா கடலில் அவன் பார்க்குற பல கப்பலை வந்து மறைய வச்சுருவான். ஸோ எல்பாஃப்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா மேபி நிறைய ஆர்க்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த ஆர்க்லேயே அவனை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து ரிவீல் பண்ணிவிடுவாங்க, நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிரின்ஸ் லோக்கியை வந்து நம்ம இந்த ஐலாண்டில் பார்க்கலாமான்னு எதிர்பார்க்கலாம். பிரின்ஸ் லோக்கிங்கிற கேரக்டர் பார்த்திங்கன்னா வேர்ல்ட் கேக் ஐலாண்டில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து பிக் மாமோட பொண்ணை வந்து பிரின்ஸ் லோக்கிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதா சொன்னாங்க. ஸோ யார் இந்த பிரின்ஸ் லோக்கின்னு நம்ம பார்த்தோம்னா, பிரின்ஸ் லோக்கி வந்து ஜெயன்ஸோட பிரின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் ஜெயண்டோட ராஜாவா இல்லை இளவரசரான்னு நம்மளுக்கு கரெக்டாக தெரியல. பிரின்ஸ் லோக்கிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக் மாமோட பொண்ணான லோலாவை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ லோலாவை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு பிக் மாம்கிட்ட கேட்பார். பிக் மாமும் லோலாவுக்கும் பிரின்ஸ் லோக்கிக்கும் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. பட் லோலாவுக்கு வந்து இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால அவள் வந்து தப்பிச்சு ஓடி போயிடுவா. ஸோ லோலா வந்து தப்பிச்சு ஓடி போனதுனால லோலா மாதிரியே பார்க்குறதுக்கு அப்படியே இருக்கிற அவங்க அக்காவை வந்து ரீப்ளேஸ் பண்ணி லோக்கிக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. பட் லோக்கியை வந்து இதை கண்டுபிடிச்சிருவான். ஸோ அதனால் ஜெயன்ஸ் வந்து இந்த மேரேஜ் வந்து லீகல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சண்டை போட்டுட்டு போயிடுவாங்க. ஜெயண்ட் பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களோட பவர் எல்லாம் அடையலாங்கிற பிக் மாமோட கனவு வந்து நாசமாக போயிடும். ஸோ ஜெயன்ஸ் மத்தியில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அந்த பிரின்ஸ் லோக்கி யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த ஆர்க்கில் பார்க்கலாம். ஜெயன்ஸ்க்கு இவர் தான் லீடரா இல்லை வந்து இவர் ஏதாவது முக்கியமான பொசிஷனில் இருக்காங்களாங்கிறதுலாம் நம்ம இந்த ஆர்க்கில் வந்தால் தான் பார்க்க முடியும். ஸோ இந்த பிரின்ஸ் லோக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் கூட ஃப்ரெண்டாக போகிறாரா இல்லை இனிமையாக போகிறாராங்கிறத பொறுத்து தான் கதை இன்னும் மூவ் ஆக போகுது. இது எல்லாமே நம்ம எல்பாஃப் ஆர்க்கில் தான் பார்க்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீக்கோ ராபின் வந்து சவுலை பார்க்க போகிறது. ஸோ சவுல் பார்த்தீங்கன்னா நீக்கோ ராபினோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. நீக்கோ ராபினுக்கு வந்து சின்ன வயசில் எல்லாருமே அவளை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சவுல் தான் அவளுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருப்பான். ஸோ அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒஹாராவை வந்து வேர்ல்டு கவர்மெண்ட் அடிக்க வராங்க. ஸோ சவுலை வந்து பார்த்தீங்கன்னா அக்கோஜி டிஃபீட் பண்ணிவிடுவான். ஸோ இத்தனை வருஷமாக ராபின் என்ன நினச்சிருப்பான்னா அக்கோஜி வந்து சவுலை சாவடிச்சிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. ஸோ எக்கேட்டில் தான் பார்த்தீங்கன்னா சாக்கா வந்து ட்ரூத்தை சொல்லியிருப்பான், அதாவது சவுல் வந்து இன்னும் சாவலை, அவனை வந்து ஜெயின்ஸ் காப்பாற்றிட்டாங்க. அப்புறம் ஒஹாராவில் இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையுமே சவுல் வந்து காப்பாற்றி ஜெயின்ஸோட லைப்ரரியில் வச்சுட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இத்தனை வருஷம் கழிச்சு சவுலும் ராபினும் மீட் பண்ண போகிறாங்க. ஸோ சவுலுக்கு வந்து இந்த நீக்காவை பற்றி ஏதாவது தெரியுமா இல்லை ரோட் ஃபினோகிளிஃப் பற்றி ஏதாவது தெரியுமா
அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அனிமி வந்து தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஊசோப்புக்கு வந்து ஏதாவது மேஜராக கேரக்டர் க்ரோத் கிடைக்குமான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அனிமியோட ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஊசோப் வந்து ஒரு மேஜர் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. மொத்தமாக ஸ்ட்ரா ஹேட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஊசோப்புக்கு தான் ஒரு அக்கம்ப்ளிஷ் பண்ண வேண்டிய கோல் எதுவுமே இல்லை. அவன் சிம்பிளாக நான் வந்து ஒரு அட்வென்ச்சருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பான். இன்னும் ஊசோப் வந்து ஃபைட்டில் யூஸ்லெஸ்ஸாக இருந்தாலுமே அவன் வந்து ஒரு நல்ல ஸ்னைப்பர். அது வந்து நம்மளுக்கு எனிஸ் லாபி ஆர்க்கில் காமிச்சிருப்பாங்க. ஊசோப் வந்து நம்ம அவ்வளோ யூஸ்லெஸ்னே சொல்ல முடியாது. ஊசோப் வந்து ஃபைட்டிங்கில் தான் யூஸ்லெஸ்ஸே தவிர ஸ்ட்ரா ஹேட்டில் அவன் வந்து ரொம்ப ஸ்கில்டு பர்சன். நாமிக்குன்னு ஒரு நல்ல வெப்பனை உருவாக்கி தரதாக இருக்கட்டும், இல்லை கோயிங் மாரி வந்து ஓட்டுறது, அப்புறம் கோயிங் மாரிக்கு தேவையான ரிப்பேர்லாம் செஞ்சு கொடுக்குறது, இப்படின்னு ஊசோப் வந்து பல இனோவேஷன்ஸ் பண்ணியிருப்பான். இன்னும் அப்படி இருந்தாலுமே ஊசோப்புக்கு கரெக்டாக ஒரு க்ளோஅப்பே கிடச்சிருக்காது. ப்ரீ டைம் ஸ்கிப்பில் எனிஸ் லாபி ஆர்க்கில் மட்டும் ஊசோப்போட கேரக்டர் பெருசாக காமிச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்கிப்புக்கு அப்புறமா ட்ரெஸ்ரோஸ் ஆர்க்கில் தான் ஊசோப்போட பொட்டன்ஷியலே காட்டுவாங்க. ஊசோப் என்ன தான் சண்டை போடுறதுல வீக்காக இருந்தாலும் அவனோட அறிவை யூஸ் பண்ணி எப்படி எனிமிஸை டிஃபீட் பண்ணுறான் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. லிட்ரலாக ஊசோப் இல்லைனா ட்ரெஸ்ரோஸ் ஆர்க்கை விட்டு ஸ்டார்ட்ஸ் வெளியவே வந்திருக்க முடியாது. டோஃப்ளமிங்கோவே ஊசோப்பை வந்து அவ்வளோ பெரிய வில்லனாக கன்சிடர் பண்ணியிருப்பான். ஸோ அந்த ஆர்க்குக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஊசோப்பை வந்து நம்ம அனிமியில மோஸ்ட்லி பார்க்கவே முடியாது. ஓல்கே கைலாண்டாக இருக்கட்டும் இல்லை வானவாக இருக்கட்டும், ஊசோப்புக்குன்னு தனியாக தெரிகிற மாதிரி ஒரு ஃபைட்டே இருக்காது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா ஹேட்ஸ் எல்லாருக்கும் அவங்கள தனியாக எடுத்து காட்டுற மாதிரி ஏதாவது ஒரு ஃபைட் இருக்கும் ஒவ்வொரு ஆர்க்லையும். பட் ஊசோப்புக்கு வந்து இந்த லாஸ்ட் 2 ஆர்க்கும் பெரிய ஃபைட் அது மாதிரி எதுவும் இல்லை. எக்கேட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஊசோப்புக்கு அவ்வளோ பெரிய கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்காது. ஸோ இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா லிட்டில் கார்டனில் எப்போ ஊசோப் வந்து அந்த 2 ஜெயின்ஸை பார்த்தானோ அப்போலேருந்து அவனுக்கு இருக்கிற ஒரே ஆசை எல்பாஃப்க்கு எப்படியாக போகணுன்னு தான். ஸோ அடுத்து ஸ்ட்ரா ஹேட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்பாஃபில் தான் இருக்காங்க. ஸோ ஊசோப் வந்து ஜெயின்ஸை மீட் பண்ணிட்டான். ஸோ அந்த ஜெயின்ஸ் கூட ஏதாவது ட்ரைனிங் எடுத்து அவனோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ரெஸ்ரோஸ் ஆர்க்கில் தான் ஊசோப்க்கு வந்து அப்சர்வேஷன் ஆக்கி இருக்குன்னு காமிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க்கில் அவனுக்கு ஆர்னமெண்ட் ஆக்கியோ இல்லை கான்குவர் ஆக்கியோ கிடைக்கலாம். யாருக்கு தெரியும், ஊசோப்புக்கு வந்து டெவில் ஃப்ரூட் பவர் கிடைச்சா கூட கிடைக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி ஊசோப்புக்கு பார்த்தீங்கன்னா நார்மலான அப்சர்வேஷன் ஆக்கி தான் இருக்குது. அதை வந்து காட்டாக்குடி ரேஞ்சுக்கு இம்ப்ரூவ்ட் அப்சர்வேஷன் ஆக்கியாக கூட மாற்றலாம். ஸோ அந்த அப்சர்வேஷன் ஆக்கி சம்மந்தப்பட்ட ட்ரைனிங் கூட ஊசோப் எடுக்கலாம். இன்னும் தான் ஊசோப் வந்து ஒரு ஸ்னைப்பராக இருந்தாலும் இப்போதைக்கு அவன் கேட்டர்பில்லர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த கேட்டர்பில்லர் பார்த்தீங்கன்னா ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இல்லை அதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பவர்ஸ் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி ஊசோப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் ஒவ்வொரு வெப்பனை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சின்ன கேட்டர்பில்லர் வச்சு தான் அடிச்சிட்டு இருப்பான். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் கேட்டர்பில்லருக்கு அப்கிரேட் ஆவான். அதே மாதிரி இந்த ஆர்க்லையும் ஏதாவது அப்படி ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி ஆர்னமெண்ட் ஹாக்கி, ஊசோப்க்கு வந்து ஆர்னமெண்ட் ஹாக்கி கிடச்சதுன்னா ஆல்ரெடி அவனுக்கு இருக்கிற பவர் வந்து இன்னும் பல மடங்கு ஜாஸ்தியாகும். ஏன்னா இப்போதைக்கு ஒன் பீஸ்லேயே அவன் அது பெஸ்ட்டு ஸ்னைப்பர் பார்த்தீங்கன்னா ஊசோப் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட்டு ஸ்னைப்பருக்கு ஆர்னமெண்ட் ஹாக்கி இல்லைன்னா வேஸ்ட்டு தான். ஸோ மேபி அவனுக்கு வந்து ஆர்னமெண்ட் ஹாக்கி இந்த ஆர்க்கில் கிடைக்கலாம். சவபொடி ஆர்க்கில் பார்த்தீங்கன்னா கிசாருவை வந்து ஊசோப் என்ன தான் ஷூட் பண்ண ட்ரை பண்ணாலும் அவனை ஷூட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த இடத்துல ஊசோப் கிட்ட ஆர்னமெண்ட் ஹாக்கி இருந்ததுன்னா கிசாருவை வந்து ஈஸியாகவே டிஃபீட் பண்ணியிருப்பான். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு லோகியா டெவில் ஃப்ரூட் கூட சண்டை போடணுன்னா ஊசோப்க்கு ஆர்னமெண்ட் ஹாக்கி தேவை. ஸோ அந்த ஆர்னமெண்ட் ஹாக்கி இந்த ஆர்க்கில் கிடைக்குதாங்கிறத பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்க்கில் பார்த்தீங்கன்னா ஊசோப் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊசோப்க்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு அட்வென்ச்சர் ஆகணுங்கிறது தான் ஆசை. அது மாதிரி இந்த ஆர்க்கில் ஊசோப்க்கு ஏதாவது மேஜராக பவர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உங்களை வந்து சேரும். ஓகே வீப்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.